ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நான் இப்போ நோயல் நோவாவையே தாண்ட போகிறேன். நோயல் நோவாவை தோக்கடிச்சு என்னோட கோலை இங்கே ஸ்கோர் பண்ணி நானும் இந்த பேட்ஸ்மேன் முன்சனோட ஒரு பாட்டுன்னு தான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறான். இப்போ நான் நோயல் நோவாவோட ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு போகணும் அண்ட் அங்கே எனக்கு ஒரு பாஸ் வந்ததுன்னா என் கோலை ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இதை விட்டு எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நோயல் நோவா அங்கே ஆக்சிலேட் பண்ணி முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். பாலை கைசருக்கு பாஸ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்பீடில் ஆக்சிலேட் பண்ணி முன்னாடி போகிறான். அங்கேருந்து பால் நெஸ்ஸுக்கு போகுது. நெஸ்ஸு திரும்ப அங்கேருந்து பாலை முன்னாடி பாஸ் பண்ணுறான். அதை நோயல் நோவா ரிசீவ் பண்ணிடுறான். அண்ட் அந்த இடத்துல அவன் ரிசீவ் பண்ணதே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டிஃபெண்டர் பாலை தொடவே விடாத அளவுக்கு அவன் ட்ரிபிள் பண்ணி முன்னாடி போகிறான். லாவின் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவன் ஒரு மிஷினே தான். ஏன்னா இவனுக்கு ஈக்குவலாக எந்த ஹியூமனாலையுமே எபிலிட்டியில் ஈக்குவல் பண்ணவே முடியாது. அண்ட் கைசரும் நோவாவோட நெக்ஸ்ட் மூவை ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான். அண்ட் நல்ல பொசிஷனுக்கும் அந்த இடத்துல அவன் இருக்கான். இதை பார்த்த இசாகி இப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள் அப்படின்னு யோசிக்கிறான். சின்ன வயசுலேருந்து நோயல் நோவாவோட பிளே ஸ்டைலையே பார்த்து அதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சி வளர்ந்த என்னால் இப்போது அதை தாண்டி ஒரு பிளே ஸ்டைலை இமேஜினே பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ லாவினோ மொத்த பார்க்கா டீமையுமே டிஃபெண்ட் லைனில் வர சொல்கிறான். இந்த கோலை நிச்சயமாக இப்போ ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் லாவினோ மனசில் தோணுது, நோயல் நோவா இதெல்லாம் பார்த்து நிச்சயமாக நிறுத்த மாட்டான், அவன் முன்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறான், அவனோட பெட்டர் பிளேயர் இல்லைன்னு எனக்கு தெரியும் தான், பட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நோயல் நோவாவோட கிரேட்டஸ்ட் வெப்பனை காட்டுறாங்க. லாவினோ சொல்கிறான், அவனோட பர்ஃபெக்ட் பாடியோ இல்லை அவனோட எபிலிட்டியோ இல்லை அவனோட பிரெயின் திங்கிங்கோ அவனோட எபிலிட்டி, அதாவது முக்கியமான எபிலிட்டி கிடையாது. அவன் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் பிளேயராக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவனோட 2 லெக்ஸையுமே அவனால் யூஸ் பண்ணி ஒரே மாதிரியான ஷாட்ஸாக அடிக்க முடியும். அதாவது நேச்சுரல் ஆம்பிடெக்ஸ்டரி, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட் ஆஃப் த பாடியிலையுமே ஒரே மாதிரி மூவ் பண்ணுறது. அண்ட் அந்த 2த்துலேயுமே அவன் பெஸ்ட்டாக இருக்கான். இது ஒரு காட் கிவன் எபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட லெஃப்ட் ஃபுட்டை வச்சு ஒரு கோலை ஸ்கோர் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஸ்கோர் 2-all இருக்குது. வேர்ல்ட்லேயே கிரேட்டஸ்ட் பிளேயரோட கிரேட்டஸ்ட் எபிலிட்டியை பார்த்தா அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு வகையில் கூஸ் பம்ஸாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கோலோட அந்த ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம்கான 3 minutes முடிஞ்சிருது. லாவினோ சொல்கிறான், நீ இப்படி உள்ளே வந்து இந்த ஷோ ஆஃபே கெடுப்பேன் நான் நினைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நோவா குனிகாமிக்கிட்ட, நீ இப்போ உள்ளவா, இப்போ நான் எப்படி மூமெண்ட்ஸ் கொடுத்து ப்ளே பண்ணணும் அதே மாதிரி ப்ளே பண்ணு, வைல்ட் கார்டு மிமிக் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃபைனல் பாயிண்ட் தான் உன்னோட கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோவா வெளியே போயிடுறான். அப்போ இசாகிக்கு மிமிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. இந்த இடத்துல நீ சர்வே பண்ணணும்னா உன்னோட நம்பர்ஸை வச்சு தான் நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ குனிகாமி சொல்கிறான், என்னை நிறுத்த பார்க்காத, நான் இப்போ கோலை ஸ்கோர் பண்ண போகிறேன் இசாகி அப்படிங்கிறான். உனக்கும் அதே தான் நான் சொல்லிக்கிறேன், என்னை நிறுத்த பார்க்காத, நான் இந்த கடைசி பாயிண்ட்டை எனக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இசாகி சொல்கிறான். அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.